குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 8/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:17க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 7:52 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:37 வரை, சதயம் பின்பு பூரட்டாதி. நாம யோகம் இன்று அதிகாலை 5:47 வரை, ஹர்ஷணம் பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 7:52 வரை, வணிசை பின்பு மாலை 6:04 வரை, பத்திரை பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:16 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:37 வரை, பூசம் பின்பு ஆயில்யம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆட்டுக்கிடா வாகனத்தில் திருவீதி உலா. திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாதர் வாகனத்தில் புறப்பாடு. திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சல நாயக்கர் காலை ரிஷப வாகனத்திலும் இரவு பெரிய ரிஷப வாகனத்திலும் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியானது வளர்பிறை அஷ்டமி. ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் செல்வம், செல்வாக்கு, அபிவிருத்தி, நல்ல யோக பலன், எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். ஆபத்தாரணாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி போற்றி என்று 64 சதுஷ்டி பைரவர்களை வழிபாடு செய்து வர நன்மைகள் பிறக்கும். தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பழைய கணக்குகளை முடிப்பதற்கு நல்ல நாள், அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள், குருமார்களை சந்திக்க நல்ல நாள், கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 2:35 முதல் மாலை 4:19 வரை மேஷ லக்னம். மாலை 4:20 முதல் 6:22 வரை ரிஷப லக்னம். 6:23 முதல் 8:33 வரை மிதுன லக்னம்.
8:34 முதல் 10:42 வரை கடக லக்னம். 10:43 முதல் 12:43 வரை சிம்ம லக்னம். காலை 12:44 முதல் 2:44 வரை கன்னி லக்னம். 2:45 முதல் காலை 4:49 வரை துலாம் லக்னம். 4:50 முதல் காலை 7:05 வரை விருச்சக லக்னம். 7:06 முதல் 9:12 வரை தனுசு லக்னம். 9:13 முதல் 11:06 வரை மகர லக்னம். 11:07 முதல் 12:49 வரை கும்ப லக்னம். 12:50 முதல் 2:30 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். அதிகாலை பொழுது ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரிப்பதும் நவ கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிக சிறப்பு. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை நீங்கள் பாராயணம் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன என்பதை அன்றாடம் தினம் தினம் நீங்கள் உணர முடியும். ஸ்ரீ சூரிய பகவானை வழிபடுவதால் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். முன்னோர்களுடைய சாபங்கள் விலக்கும். முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கும். அரசாங்க வேலை உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களாக நீங்கள் இருந்தால் தினந்தோறும் சூரிய வழிபாட்டை மறவாதீர்கள். அதிலும் சூரிய உதயத்திற்கு அந்த நேரத்தில் வழிபடுவது மிக விசேஷமானது. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். தமிழுக்கான மந்திரம் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுவதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். நிச்சயம் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். நல்லது நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 5 முதல் மாலை 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீடு தனஸ்தானத்தில் விரயஸ்தானாதிபதியான குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் வக்ர நிலையிலும் சஞ்சாரம் செய்கிறார். ருணரோக பாவகத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம், தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோடு சந்திர பகவான் இருக்கிறார். சுகஸ்தானாதிபதியோடு உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் ராகு பகவான். இந்த நாளுக்கான கிரக அமைப்புகள் இவை. இந்த நாள் எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகிறது? பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படுமா? குடும்ப உறவுகளால் ஆதாயம் கிடைக்குமா? உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றம் ஏற்படுமா? எதிர்பார்த்த பணம் கிடைக்குமா? உடல்நலம் எப்படி இருக்கும்? குடும்ப நலன் எவ்வாறு அமையும்? இது பற்றிய முழுமையான நிலைப்பாடுகளை நீங்கள் இன்றைய ராசி பலன்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாகத்தான் இருக்கிறது. மனதில் எந்த விதமான கவலைகளும் வைத்துக் கொள்ளாதீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும். புதுவிதமான ஆசைகள் இருக்கும். ரெக்கை கட்டி பறக்க நினைப்பீர்கள்.
சுதந்திர தன்மையோடு செயல்படுவீர்கள். விடுமுறை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் ஆன்மீக வழிபாடு சம்பந்தமான எண்ணங்கள் உருவாகும். அல்லது குழந்தைகளோடு வெளி இடங்களுக்கு, சுற்றுலா சார்ந்த இடங்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். பொதுவாக இந்த நாள் உற்சாகமாக இருப்பீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். மனநலம் நன்றாக இருப்பதால் வருகிற வாடிக்கையாளர்களிடத்தில் அன்பாக பேசுவீர்கள். புரிதல்கள் இருக்கும். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவதில், வரத்து அதிகப்படுத்துவதில் ஆர்வம் மிகுதியாகும். தொழிலில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். இயந்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வேலையாட்களிடத்தில் இருந்த இடர்பாடுகள் அகலும். வேலைக்காக, தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கி இருந்தால் அந்த கடன் பணத்தை திருப்ப கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வண்டி வாகனங்கள் பயணங்களின் மூலமாக அனுகூலம் ஏற்படும். வெளியூர்களுக்கு வியாபாரம் நிமித்தமாக செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். புதிய பொருட்களை வீட்டிற்காக வாங்கி மகிழ்வீர்கள். உறவுகளால் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைப்பதோடு அவர்களுக்கு மத்தியில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்காது. கணவன் மனைவி இருவருமே மன ஒற்றுமையாக இருவருக்கும் பிடித்தமான விஷயங்களை செய்வீர்கள். பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனநிலை உங்களுக்கு சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும், குழந்தைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பணத்தை சேமிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. வங்கி கணக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவதில் மிகுந்த ஆர்வமாக இருப்பீர்கள். உத்தியோக சம்பந்தமான விஷயங்களில் தலை நிமிரக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். அலுவலக வேலைகளை திருப்திகரமாக முடித்தோம் என்கிற மன சந்தோஷத்தோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ஞாயிற்றுக்கிழமை தினமாக இருப்பதால் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு கூட பலன் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக அஷ்டமி திதி நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் அஷ்டமி திதி வருவது மிக விசேஷமானது. ஸ்ரீ கால பைரவரையும் வழிபடலாம். அதே போல மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ராகு கால நேரம். அந்த ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு பல அம்சங்களில் துர்க்கை அம்மன் இருப்பார்கள். விஷ்ணு துர்க்கை, விஜய துர்க்கை, கனக துர்க்கை, லக்ஷ்மி துர்க்கை, வன துர்க்கை, இப்படி எண்ணிலடங்கா துர்க்கை அம்மன்கள் இருப்பார்கள். அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் தீபங்கள் 2 புது அகல் விளக்கு எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு நெய் ஊற்றி புது திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும். பிறருடைய விளக்கில் தீபங்கள் ஏற்றக்கூடாது. இதை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்பவர்கள் சர்க்கரை பொங்கல் செய்து அம்மனுக்கு நிவேதனமாக செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம். அதே போல அரளிப்பூ கொண்டு அர்ச்சனை செய்வது, குங்கும அர்ச்சனை செய்வது, எலுமிச்சம் பழத்தை அதிக அளவில் வாங்கி கொண்டு சென்று பூஜை செய்து அங்கு எல்லோருக்கும் தானமாக கொடுக்கலாம். எலுமிச்சை பழ மாலை கோர்க்க கூடாது. அதற்கு பதிலாக 11, 21 என்கிற எண்ணிக்கையில் எலுமிச்சை பழங்களை வாங்கி கொண்டு அம்மன் இடத்தில் வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டு அதனை நீங்கள் எல்லோருக்கும் கொடுப்பது விசேஷம். ராஜகனி எலுமிச்சம்பழம். உங்களுடைய மனக்கவலைகள் தீர உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இறைவன் மீது பெயரில் அர்ச்சனை செய்யக்கூடாது. உங்களுடைய வாழ்வு நலமாக அமைந்திட, ஆரோக்கியமாக இருக்க ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு இந்த அஷ்டமி திதி நாளில் செய்யும் பொழுது அதற்குண்டான நன்மைகள் மிக மிக அதிகம். விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் விரதங்களை அனுஷ்டித்து இந்த பூஜைகளை செய்யும் பொழுது அதற்கான பலன் மிகுதி. சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறக்கூடியவராக இருக்கிறார். ஆக மேஷராசி அன்பர்கள் விரதங்களை அனுஷ்டித்து செய்து பாருங்கள். சகல பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்வில் மன நிம்மதியாக இருப்பீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி உண்டாக்கும். லாபமான நாள். தன வரவுக்கு இடம் உண்டு. பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி.
பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். ஆரோக்கியம் மேம்படும், ஆனந்தமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் நல்ல யோகம், அதிர்ஷ்டம் வந்து சேரும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்பது, சூரிய பகவானுக்கு கோதுமை வைத்து தீபங்கள் ஏற்றி 5 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது. லட்சியங்கள் பிறக்கும், மனதில் தன்னம்பிக்கை உண்டாக்கும், உற்சாகம் நிறைந்த நாள், ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் வக்ரநிலை. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சகோதர பாவகத்தில் விரயஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான், சப்தமஸ்தானமான களத்திர வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான். ரிஷபராசி அன்பர்களை, இன்றைய நாள் சூரிய நமஸ்காரம் செய்வது பல நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். பண வரவு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் முயற்சி செய்பவர்கள் சீக்கிரமாக வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ராசியினுடைய 9வது வீடு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஜீவன பாவகத்தில் 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவானும் 10ஆம் வீட்டு அதிபதியான சனீஸ்வர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். லாபத்தில் ராகு பகவான். எதை யோசித்தாலும் பெரிய அளவில் உங்களுடைய யோசனைகள் இருக்கும். பெரிய அளவில் வருமானம் கிடைக்க வேண்டும், பிரம்மாண்டமான முறையில் லாபம் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அரசு சார்ந்த வேலைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்கள் துணைவர் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவி இருவருமே நல்ல நெருக்கமாக ஒற்றுமை உணர்வோடு ஒருவருக்கொருவர் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். உங்கள் துணைவர் வழியில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள், நல்ல நாள். உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நாளாக இது அமைய போகிறது. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். பிறருக்கு உதவி செய்வதில் வல்லவர்கள் நீங்கள். அதிகமாக யாரிடத்திலும் பேச வேண்டாம். பொறுத்தார் புவி ஆழ்வார் என்பது போல எல்லா விஷயங்களும் தெரிந்திருந்தால், பொறுமையும் நிதானத்தோடு இருந்தால் உங்களால் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி வர முடியும். ஒரு சிலருக்கு பேச்சினால் சில பிரச்சனைகளும் வந்திருக்கும். ஆக பேச்சுக்களை குறைத்து கொண்டு மௌனத்தை கடைபிடியுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். சொல் அற சும்மா இரு என்றார் அருணகிரிநாதர் சுவாமிகள். ஆக சுவாமிகளுடைய வழியில் நீங்கள் இருங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். பேச்சுக்களை குறைத்து கொண்டால் இந்த நாள் நல்ல நாள். வியாபாரத்தில் பெரும்பாலும் புதியவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தெரியாத வேலைகளை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். அரசாங்கத்தில் உங்களுக்கு என தனி இடம் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் திருப்திகரமாக அமையும். படிப்பின் மீதான நாட்டம் இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். ஆக சக நபர்கள் நண்பர்கள் மூலமாகவும் தேர்வுக்காக படிப்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள், படிக்க வேண்டிய ஒரு போக்கு திருப்திகரமாக அமையும். புதியதொரு வீடு, வண்டி, வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளில் இருப்பீர்கள். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். காரணம் 4ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு இணைந்திருக்கிறார். ஆக இந்த பொருத்தம் என்பது மிக நல்ல பொருத்தம். சூரியன் மற்றும் புதன் பகவானுடைய சேர்க்கை என்பது அற்புதத்தை நிகழ்த்தும். பொறுமையாக இருந்து வேலைகள் ஆகும் வரையில் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு மிக திருப்தியை தரும். நிதானமாக நீங்கள் நகர்த்த வேண்டியதுதான் உங்கள் கையில் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பல சிறப்புகளை பெற்றுத்தர். தீபங்கள் ஏற்றி அதிகாலை பொழுது சூரிய உதய நேரத்தில் விளக்கேற்றி சூரிய பகவானுக்கு ஆரத்தி எடுங்கள். 5 தீபங்கள் வைத்து ஆரத்தி எடுப்பது விசேஷமானது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் கைகூடி வரும், திருப்திகரமாக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். பிறை சூடிய சக்தி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை நமக. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியே போற்றி போற்றி என்றும் உச்சரிக்கலாம். இப்படி நீங்கள் 108 முறை சொல்ல சொல்ல உரியேற அம்பிகையினுடைய திருவருள் சேர்ந்தே கிடைக்கும். மேன்மைகள் உண்டாகும், வளர்ச்சி நிறைந்த பாதையில் பயணிப்பீர்கள். எடுத்த காரியம் கைகூடி வரும், நன்மைகள் மிகுதியாகும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தர். முயற்சிகள் கைகூடி வரும், நன்மைகள் மிகுதியாகும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். இந்த நாள் எப்படி இருக்கும்? கோச்சார அடிப்படையை வைத்து பார்க்கலாம். தனஸ்தானத்தில் லாபஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில் இருக்கிறார். அதே போல சுகஸ்தானமான 4வது வீடு, வீடு மனை வண்டி வாகனம் தாய்க்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடிய இடத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவ்வப்போது தாயினுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். வண்டி வாகனம் தொடர்பான செயல்பாடுகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சில நேரம் தேவையற்ற சில விரயங்கள் நடக்கும். வண்டியை பராமரிப்பது, வீட்டிற்கு மராமத்து பணிகள், அதாவது பழைய பொருட்களை நீக்கி புதிய பொருட்களை வாங்கி வைப்பது, வீட்டினுடைய பராமரிப்பு பணிகள் காரணமாக சில பணம் செலவாகும். அதே போல வீட்டிற்கான ஹோம் லோன் இது சம்பந்தமான சில சங்கடங்களை சந்தித்து கொண்டிருப்பீர்கள். தாயினுடைய உடல் நலத்திற்காக அவர்களுடைய மருத்துவ செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருக்கக்கூடும். ஒரு சிலருக்கு அவர்களுடைய சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் மாற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் கோச்சாரத்தில் இந்த நாளில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளினுடைய பலன்களை நீங்கள் பெரும்பாலும் பெறக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். மிதுன ராசி என்பவர்களே, ருணரோக சத்ரு பாவகத்தில் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி சகோதர பாவகத்தினுடைய அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 6ஆம் இடம், புதன் பகவான் 4ஆம் வீட்டு அதிபதியும் இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருவாக இருந்தாலும் வெற்றிக்குரிய ஸ்தானமும் அதுதான். ஆக இந்த 6ஆம் இடம் உங்களுக்கு சில நேரத்தில் நன்மைகளை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் எப்பொழுதும் போல உங்களுடைய வேலைகள் இந்த நாள் சாதாரணமாகவே செய்து முடிக்கக்கூடும். மிக கஷ்டமான வேலை யாராலும் செய்ய முடியாது. பிறரே தவிர்த்து விடுவார்கள், அந்த வேலைக்கே செல்ல மாட்டார்கள். இருந்தாலும் அதை நீங்கள் உங்களால் முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு லட்சியத்தோடு இலக்குகளை நிர்ணயம் செய்து அவற்றை முடித்து காட்டுவீர்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் மிகுதியாகும். உயர் அதிகாரிகளுடைய மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும். துணைவர் மூலமாக நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்த்தபடி புதிய பொருட்களை வாங்குவீர்கள். யாருக்கும் பிறருக்கு உதவி செய்வதில் மட்டும் கவனமாக இருங்கள். உங்களுடைய ஆசை வார்த்தைகள் உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி மற்றவர்கள் வாழலாம், அல்லது உங்களிடமிருந்து பணத்தை பறிக்கலாம். கொடுக்கல் வாங்கல், யாரிடத்திலும் பணத்தை கொடுக்காதீர்கள், யாரிடத்திலும் கடனும் வாங்காதீர்கள். இந்த நாள் அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு செய்யலாம். அதே போல ஸ்ரீ துர்கை அம்பிகையை வழிபடுங்கள். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் மாலை ராகு நேரம் 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக 1.5 மணி நேரம் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று வழிபடலாம். அதேபோல் ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமான ஒன்று.
மிதுன ராசி அன்பர்கள், இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சில முயற்சிகள் கைகூடி வரும். நல்ல சிந்தனைகள் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றம் செய்து கொள்வீர்கள். இது நாள் வரையில் உங்கள் வேலையில் உங்கள் நடவடிக்கையில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மன தெளிவுகள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்க இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். கவன சிதறல்கள் இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்த தியானம் செய்யுங்கள். அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் பிறக்கும். மனக்குழப்பங்கள் அகலும். தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆதரவுகள் கிடைக்கும். நன்மைகள் பிறக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மேம்படும். எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் உண்டாக்கும். இந்த நாள் சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வருமா? கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குமா? வரவேண்டிய பணம் கைக்கு வருமா? உறவுகளால் நிம்மதி பிறக்குமா? வீட்டில் சந்தோஷம் எப்படி இருக்கும்? இது போன்ற நிலைகள் உங்கள் மனதில் அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தினம் விடுமுறை நாள் என்பதால் வீட்டில் இருப்பவர்களோடு உங்களுக்கான சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகிறது என்பதை இன்றைய ராசி பலன்கள் மூலமாகவே நீங்கள் இவற்றை தெரிந்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்கள், அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்திர பகவான் 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியை மறைகிறார். ஆக எண்ணத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், அவ்வளவுதான். மன ஓட்டத்தில் நிம்மதி என்பது காணப்படாது. ஒரு புது விஷயங்கள் பற்றி செய்யலாம் என்றால் அதில் 1000 குழப்பங்கள், தடைகள் இருக்கும். சீக்கிரமாக முடிய வேண்டிய வேலைகள் கூட தாமதமாக நடக்கும். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இருக்காது. சந்திராஷ்டம நாளில் இந்த சின்ன பரிகாரம் செய்தாலே போதும். உங்கள் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மன குழப்பங்கள் அகல வழி. அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். அதே போல இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது, பால் சாதம் சாப்பிடுவது நல்லது. உங்களுக்கு உப்பு போட்டாலோ அல்லது சர்க்கரை போட்டு சாப்பிடுவீர்களோ எதுவாக இருந்தால் இரவு நேரத்தில் பால் சாதம் சாப்பிடும் பொழுது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இது உண்மையும் கூட. இவற்றை முயற்சித்து பாருங்கள். புது விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் பேச வேண்டாம். மனதில் 1000 எண்ணங்கள், 1000 கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பயமும் இருக்கும். இதையெல்லாம் இந்த தினம் தவிர்த்து விடுங்கள். வியாபாரத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சமாளிப்பது எப்படி என்கிற யோசனைகள் உங்கள் மனதில் அதிகமாக இருக்கும். மற்றவர்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு அவர்கள் தகுதியானவர்களா என்பதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகப்படியாக புலம்பலை தவிர்த்து விடுங்கள். யாரிடத்தில் எதை பேசினால் நல்லது என்பது மட்டும் வேண்டும். மற்றவர்களிடம் வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் கூடாது. தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருக்க முற்படுங்கள். உங்கள் துணைவருடைய
செயலை பற்றிய குறைகள் வேண்டாம். குழந்தைகளுடைய பிரச்சனைகளில் அதிகமாக தலையிடாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு சாப்பிடும் பொழுது அமைதியாக இறை பிரார்த்தனை செய்து சாப்பிடுங்கள். வெளியிட உணவுகளை தவிர்த்து விடுங்கள். மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் அதிக கவனம் செலுத்தினாலும் ஏதோ ஒரு விதமான குறை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். படிப்பில் தவறுகள் ஏற்படலாம். திருத்தம் செய்வது நல்லது. தவறை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். திருத்தி படிப்பது, பலமுறை படிப்பது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள ஸ்ரீ சரஸ்வதி மந்திரத்தை, இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம், அல்லது இந்த ஸ்லோகத்தையும் சொல்லலாம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா எனும் இந்த சரஸ்வதி குண்டான, தேவி குண்டான இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை நீங்கள் பாராயணம் செய்தால் போதும். படிக்கக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாக மனதில் பதிந்துவிடும். சந்திராஷ்டம நாட்களில் மட்டுமல்ல, மற்ற தினங்களில் படிக்கும் பொழுது தினம்தோறும் நீங்கள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய இந்த மந்திரத்தை உச்சரிப்பது, பிரம்மதேவனை நினைத்து வழிபாடு செய்வது, உங்களுடைய கல்விக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விவகாரங்களில் கவனமாக இருங்கள். முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். இறை வழிபாடு, சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் வழிபடுங்கள். சூரிய பகவான் என்பவர் பிதுர்காரகன், அதாவது தந்தைக்காரகன். சந்திர பகவான் என்பவர் மாத்ருகாரகன், அதாவது தாய்க்குண்டான காரகத்துவம் பெறக்கூடியவர். ஆக தினம்தோறும் சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் ஒருங்கே நினைத்து வழிபட்டால் பல குழப்பங்களில் இருந்து வெளிவருவீர்கள். இந்த தினம் உங்களுக்கு மத்தியமமான பலன்கள் தான் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. இந்த காயத்ரி ஸ்லோகத்தை உச்சரித்தால் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். குழப்பங்கள் நீங்கும். மனதில் ஓரளவிற்காவது நிம்மதி பிறக்கும். பணத்தை அதிகம் செலவு செய்யாதீர்கள். பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை தரும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். நன்மைகள் விளையும். எதிர்பாலின நபர்களிடத்தில் பழக்கும் பொழுது கவனமாக இருங்கள். அதிக பேச்சுக்கள் கூடாது, ஆபத்தை விளைவிக்கும். பொறுமை என்பது வேண்டும். ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படும் சூழ்நிலைகளை கண்டு சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். வருமானத்தை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். உடல் நலத்தையும் மனநலத்தையும் கண்காணித்து கவனித்து வருவது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு சேமங்கள், லாபங்கள் நிறைய. இறை வழிபாடு. அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ கால பைரவரை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இந்த நாள் முழுவதும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும், இன்றைய ராசி பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசியை ஆளக்கூடிய கிரகம். அவர்தான் சிம்ம ராசிக்கு அதிபதி. இந்த தினம் உங்களுடைய நாள் அதிர்ஷ்டகரமான நாள். மனதில் நிம்மதி இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். சந்தோஷம், உற்சாகம் பிறக்கும் நாள். எல்லாவற்றையும் மிக திருப்திகரமாக முடிப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு நெருக்கம், புரிதல், அந்யுன்யம். குடும்ப நிலைப்பாடுகளில் உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். துணைவர் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். வருமானம் வரும். பண வரவுக்கான அதிர்ஷ்டகரமான நாள்.
பிடித்ததை வாங்கி மகிழ்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அடகு வைத்த பொருட்கள் வீட்டிற்கு வந்து சேரும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைந்துவிடும். வியாபாரத்தில் களை கட்ட தொடங்குவீர்கள். வருமான உயர்வு ஏற்படும். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். பண்டிகை கொண்டாட்டங்கள் வருகிற காலங்கள் என்பதால் முன்கூட்டியே மக்களுடைய வரத்து அதிகரிக்கும். தொழில் ரீதியாக புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீர்கள். இயந்திரம் தொடர்பான பிரச்சனைகள், சில கோளாறுகள் அகலும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமைய போகிறது. நெருங்கிய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய விஷயங்களை எடுப்பீர்கள். நிறைய தன்னம்பிக்கை இருக்கும். இலக்குகளை நோக்கி பயணிப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, குழந்தைகள் முகாந்திரமாக பெருமைகள் கிடைக்கும். ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். உங்கள் துணைவரும் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு திருப்தியை தரும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். வர்த்தகத்தில் இருப்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்குவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் தெய்வ அனுகிரகமும் பரிபூரணமாக உண்டு. ஆன்மீக எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். நேர்மறையான சிந்தனைகள் பெருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மன நிறைவு, மகிழ்ச்சி நிறைந்த நாள். பண வரவு அதிகரிக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். நல்லது நடக்கும். இழுபறிகள் மறையும். பண வருமானம் கிடைக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். தெய்வ சக்தி, தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. வழிபாடு செய்யலாம். நெருக்கம் அதிகரிக்கும். புரிதல் உண்டாக்கும். தம்பதியர்களுக்கிடையே எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளை துவங்குவீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் நன்மையை தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். போட்டிகள் இருக்கும். பொறாமைகள் நீங்கும். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் நல்ல லாபங்கள் பெருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். புதியதொரு வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பொருட்களை வாங்கி விடுவீர்கள். வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் கைகூடி வரும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாகவே தொடங்கும். மனதில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தியானது போல ஒரு உணர்வு. மன பிரச்சனைகள் தீரும். எண்ணத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். உறவினர்களால் உங்களுக்கு சந்தோஷம் பிறக்கும். தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக இருப்பீர்கள். மனைவி வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் பிறக்கும். சொத்துக்களில் இருந்த விவகாரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி நிறைந்த நாள். தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும் நாள். புதியதொரு விஷயங்களை செய்ய முற்படுவீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் கிட்டும். உங்களுடைய சந்ததியினர் சிறப்பாக இருப்பதற்கான சில
முன்னேற்றத்தை செய்து வைப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். தொட்ட காரியங்கள் துலங்கும், பொன்னாகும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். புதியதொரு வகையிலான சில உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஆசை இருக்கும். பெரியவர்களுடைய ஆசை பரிபூரணமாக உண்டு. தம்பதியர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இருவருக்குமான புரிதல், நல்லதொரு அந்யுன்யம், விட்டுக் கொடுக்கும் தன்மை இவையெல்லாம் அதிகரிக்கும் நாள். உத்தியோக வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு உயர்வு ஏற்படும். தலைமை அதிகாரிகள் மூலம் ஆதரவு பிறக்கும். வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, உங்களோடு பணி செய்யக்கூடிய மற்ற நபர்கள், உத்தியோகஸ்தர்களால் ஆதரவு மேம்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய செயலுக்கு துணை இருப்பீர்கள். அதிகமான வருமானம் கிடைக்கும் நாள். வண்டி வாகன பயணங்களினால் ஆதாயம் உண்டு. குடும்ப நபர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சுற்றுலா தலங்கள் போன்ற விஷயங்கள், வேடிக்கை, கேளிக்கை, விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் சுதந்திர தன்மையாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தர். மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனந்தமான நாள். அற்புதங்கள் நிகழும். விலகி இருந்தவர்கள் கூட விரும்பி வரக்கூடும். காணாமல் போன பொருட்கள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடுவது பல சிறப்புகளை தரும். தினம் தினம் நீங்கள் அன்னை ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடுவதால் மன நிம்மதி கிடைக்கும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி, தொழிலில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். நல்லதொரு வளர்ச்சிக்குண்டான நாள். விரும்பிய விஷயங்கள் நடக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல சிந்தனைகள் இருக்கும். தொட்ட காரியங்கள் கைகூடி வரும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். உயர்வு ஏற்படும். மனதில் நிம்மதி இருக்கும். பணிவாக இருக்க வேண்டிய நாள். புதிய ஆலோசனைகள் கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் உருவாக்கும். வெளியூர்களுக்கு வேலைக்கு செல்வீர்கள். இந்த நாள் சுபிக்ஷம், சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாகியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில், தனஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் கேது பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த கிரகத்தினுடைய போக்கு வைத்து பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவான நாள், அதிர்ஷ்டமான நாள், நல்ல நாள். தொடங்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. கடன்கள் இருந்தாலும் நெருக்கடிகள் இருக்காது. மனக்கவலைகள் சற்று விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். மனதில் நிம்மதி பிறக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். எதை எப்படி செய்யலாம் என்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். மன அமைதி இருக்கும். தொழிலில் முன்னேற்றத்திற்கான சில சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள்.
வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வியாபாரத்தில் அனுகூலம் உண்டு. வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிப்பதால் பொருட்கள் விற்பனை அமோகமாக இருக்கும். வியாபாரம் களை கட்ட தொடங்கும். தெய்வம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி, இயற்கை அன்னையினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்ல தெளிவுகள் பிறக்கும். நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய கருத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். பேச்சாளர்களாக இருப்பீர்கள். பொது காரியங்கள், சமூக வேலைகளில் ஈடுபாடு இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வழிவகை உண்டு. நினைத்த காரியத்தை நினைத்தபடியாக முடிப்பதால் மாணவ மாணவிகளுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசினை பெறுவீர்கள். கலைத்திறன் அதிகரிக்கும். கலை பொருட்களை வாங்குவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் மேம்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு நெருக்கம் உண்டாக்கும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக் கொள்வீர்கள். மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படும். குடும்பத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஒத்துழைப்பு கிடைக்கும். வளர்ந்த பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு திருமணத்திற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வேலை வாய்ப்பு கிடைக்கும். மனதில் சந்தோஷம் பெருக்கெடுக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெறுவீர்கள். ஆனந்தம் குடிக்கொள்ளும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். பண வரவு மேலோங்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. தேடல்கள் ஏற்படும். புது விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நுட்பங்கள் மேம்படும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மாற்றங்கள் பிறக்கும். நல்ல செயல்கள் புரிவீர்கள். உதவிகள் ஏற்படும். கால்நடைகள் மூலம் லாபம் உண்டாகும். புதுவிதமான விஷயங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான். 7ஆம் வீடு குரு பகவான் வக்ரநிலையில் களத்திரத்தில். பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. வேலை நிமித்தமாக சில சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்க போகிறது என்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஒரு திடீர் திருப்பங்கள் வரும். ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும். விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகம் உழைக்கக்கூடியவர்கள். குடும்பத்திற்காக உங்களை அர்ப்பணித்து இருப்பீர்கள். பிறருக்காகவே உங்களுடைய வாழ்க்கை என்பது போல தோன்றும். தனக்கென எந்த விஷயத்திலும் உங்களால் கவனம் செலுத்த முடியாது. திடீர் பண வரவுகள் உங்களுக்கு திக்குமுக்காட செய்யும். நீங்கள் யார் என்பதை அவ்வப்போது கேட்டுக்கொள்வீர்கள். உங்களுடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பது பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும்.
சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் கைகூடும். பிறரிடத்தில், குடும்ப நபர்கள் அல்லாதவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். தம்பதியர்கள் இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருப்பீர்கள். ஆனால் பொருளாதாரம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வீடு மனை விற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல உதவிகள் கிடைக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள். பிறரோடு அனுசரித்து செல்வதால் அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சற்று மறைந்துவிடும். முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய விரய ஸ்தானாதிபதி இருக்கிறார். ஆக செய்யக்கூடிய பண செலவை கட்டுப்படுத்துவது நல்லது. பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எதை எப்படி செய்ய முடியும் என்கிற எண்ணங்கள் மனதில் அவ்வப்போது கேள்விகளாகவே தோன்றும். குடும்ப உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சூரிய பகவானை வழிபாடு செய்வது இந்த நாள் நல்லது. அது மட்டுமல்ல, அஷ்டமி திதியும் இருக்கிறது. துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். சகல சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீரும். ராகு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக இந்த ராகு கால நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமை தினம் மிக மிக விசேஷம். அந்த 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி உங்களால் முடிந்த நைவேத்திய பிரசாதங்கள் செய்து வர பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம். கற்கண்டு வாங்கி வைக்கலாம், பேரிச்ச பழம் கொடுக்கலாம். உங்களால் யதாசக்திக்கு எது முடியுமோ அதை செய்தாலே போதுமானது. கவலைகள் மறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆதாயம் ஏற்படும். வேலையில் சிந்தனைகள் இருக்கும். வேளாண்மை தொடர்பான வருமானம் பெருக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நன்மையை தரும். வியாபாரத்தில் புரிதல் இருக்கும். மொழி சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாக்கும். பண பலம் பெறுவீர்கள். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. உதவிகள் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உண்டு. மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கவலைகள் அகலும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். ராசியினுடைய அமைப்பு வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இன்றைய ராசி பலன்களை பார்க்கும் பொழுது லாபத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் 2ஆம் வீடான தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீடு சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 10ஆம் வீடு தொழில் ஜீவன ஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். தனுசு ராசி அன்பர்கள், இன்றைய நாள் நீங்கள் திட்டமிட்டு சில வேலைகளை கவனிப்பீர்கள். திருப்திகரமான நாள்தான் என்று சொல்லலாம். பணம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வாங்கிய இடத்திலிருந்து கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். ஸ்ரீ சூரிய பகவானை வழிபடுங்கள். அஷ்டமி திதியாகவும் இருப்பதால் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைந்திட இறை வழிபாடு அவசியம்.
பண பற்றாக்குறை நீங்கும். தொழில் ரீதியாக பணப்புழக்கம் ஏற்படும். கைக்கு வராத பணம் கூட வந்து சேரும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் பிறக்கும். வேலையில் முன்னேற்றங்கள் உண்டு. நினைத்த வேலைகளை நினைத்தபடியாக முடித்து காட்டுவீர்கள். அதிக நன்மைகள் பிறக்கும். சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வேளாண்மை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். சில நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு நிகழும். நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலைகளை சந்தோஷமாக சுதந்திரமாக செய்து முடிப்பீர்கள். மேன்மைகள் நிறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. ஸ்ரீ மூலம் நட்சத்திரக்காரர்களை பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். தாமதங்கள் அகலம். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதியதொரு வாய்ப்புகள் கிட்டும். தவறி போன சில நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரை வழிபடுங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும். புரிதல் இருக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை தரும். அனுகூலம் ஏற்படும். மேன்மை நிறைந்த நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எடுத்த காரியங்கள் கைகூடும். முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் ஏற்றம் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். முயற்சி பாவகத்தில் ராகு பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுக்கு இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் என்பதை இன்றைய ராசி பலன்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி அன்பர்களே, கூடுமான வரையில் மிக மிக கவனமாக செயல்படுங்கள். பேச்சுக்கள் சம்பந்தமான விஷயங்களில் சில மன கஷ்டங்கள் பிறருக்கு ஏற்படும், உங்களுக்கும் வரும். காரணம், வாக்குஸ்தானமான 2வது வீடு குடும்பஸ்தானம் மட்டுமல்ல, தனஸ்தானம். வருமானத்தை சொல்லக்கூடிய இடத்தில் களத்திரஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவானும் தனஸ்தானத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 2ஆம் வீடில் சனி பகவானும் சந்திர பகவானுடைய சேர்க்கை என்பது சில சங்கடத்தை குறிக்கக்கூடியது, போராட்டமாக இருக்கும். வீண் பேச்சுக்கள், மனக்குழப்பங்களுக்கு உள்ளாவீர்கள். சிந்தனை போக்கு உங்களுக்கு சீராக இருக்காது. இதற்காகத்தான் இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது. மனக்குழப்பங்கள் தீர, மன பிரச்சனைகள் அகல அருகம்புல்லினால் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு மாலை தொடுக்கலாம் அல்லது அர்ச்சனை செய்யலாம். நவகிரகங்களினுடைய கோளாறுகள் தீர்க்கக்கூடியவர் ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான். ஆக அவரை தொழுதாலே உங்களுக்கு சகல கஷ்டங்களும் தீரும். இந்த நாள் அஷ்டமி திதியாக இருப்பதால் ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு, ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபட, ராகுகால பூஜைகள் செய்து வர சகல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. கூடுமான வரையில் நீங்கள் எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்கள்.
நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வேலை வாய்ப்பு தொடர்பாக சில வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கும். வெளியிட உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். சனி பகவானோடு சந்திர பகவான் தான் உணவுக்கு காரகன் நெல். அது மட்டுமல்ல, நீருக்கு காரகத்துவம் பெறக்கூடியவர் சந்திர பகவான். ஆகவே சனி பகவானும் சந்திர பகவான் இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கையின் காரணமாக உணவு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டாம். வியாபார பணிகளில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது நன்மைகள் விளையும் நாள், சுகம் நிறைந்த நாள், மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தையும் அவ்வப்போது உச்சரிக்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுக்கான நாள். எதிர்பார்த்தபடி லாபங்கள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றங்களுக்குரிய நாள். செயல்பாடுகளில் கவனமாகவும் இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சாந்த ஸ்வரூபிணியாக விற்றிருக்கக்கூடிய அம்பிகையை வழிபடுங்கள். காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடலாம். பிறை சூடிய சக்தி வழிபாடு நல்லது. அதிகமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். வேலை தொடர்பான வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும். வெளியிட உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இடம் பார்த்து தண்ணீர் குடிப்பது நல்லது. தூய்மையான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த பழைய பொருட்களை சாப்பிட வேண்டாம். சில நேரம் உங்களுக்கு அவை உடல் உபாதைகளை கொடுத்துவிடும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பிறரால் உதவிகள் கிடைக்கும். சுகம் உண்டாகும். சில நன்மையான செயல்களை செய்து காட்டுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தியுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு சில நபர்களுடைய ஆதரவோடு இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்கும். வியாபாரத்தில் கவனமாக செய்யுங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் நாட்டம் தேவை. சுகம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் ராசியிலேயே சனீஸ்வர பகவானும் 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் வீட்டில் 3ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் வீடு சூரிய பகவான், புதன் பகவான், லாபத்தில் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். விரயத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் அஷ்டமி திதி. ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடுக்கு உகந்த நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் முழுமையாக கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அவரோடு சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான பலன்கள் தான் கிடைக்கும். சில வேளைகள் உங்களுக்கு சோர்வாக இருக்குமான அமைப்பில் சில மாறுபாடுகள் உண்டாகும். பழைய நினைவுகள், கடந்த கால விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். சனீஸ்வர பகவானும் சந்திர பகவானும் உங்களுடைய ராசியில் உறை வீட்டில் இருப்பதே இதற்கு காரணம். கூடுமான வரையில் பிறருடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்காதீர்கள். அதற்கான தீர்வும் சரியாக இருக்காது.
கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். விவேகமான செயல்கள் தான் நல்லது. தற்பெருமை குணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு இருப்பீர்கள். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கலை சம்பந்தமான பணிகள் சிந்தித்து இருக்க வேண்டும். வருமான வரவு கிடைக்கும் நாள். கும்பராசி அன்பர்களே, உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது இறை பிரார்த்தனை செய்வது, யோகாசனங்கள் செய்வது நல்லது. உடற்பயிற்சி உங்களுடைய சில உடல் உபாதைகளை பிரச்சனைகளை தீர்க்கும். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். வரவுகள் அதிகரிக்கும். பண தேவைகள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். மனதில் இருந்த சங்கடங்கள் அகன்றுவிடும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மனச்சோர்வுகள் அகலம். எழுத்த வேலைகள் கைகூடி வர மன நிறைவு இருக்கும். விடாது அயராது உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நன்மைகள் மிகுதியாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ராசியிலேயே சனீஸ்வர பகவானும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் எந்த விதமான நெருக்கடிகளும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும். பொறுமையான குணமிருந்து வெற்றி பெறுவதற்கான நாளை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். தற்பெருமையான குணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். பண வரவுக்கான நாள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவானும் சகோதர பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய களத்திர ஸ்தானத்தில் கேத்து பகவான். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். லாபத்தில் சுக்கிர பகவான். விரயத்தில் சனீஸ்வர பகவான் சந்திர பகவான். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களுடைய ராசிக்கான கோச்சாரங்கள். இந்த கிரகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை வைத்து உங்களுக்கான பலன் இன்றைய நாள் எப்படி இருக்கும், எதையெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள், நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கிறது, குடும்ப விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எத்தனை சதவீத பலன்கள் கிடைக்கும், நினைத்த காரியம் நிறைவேறுமா என்கிற உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்றைய ராசி பலன்கள். ஆக மீனராசி அன்பர்களே, இந்த தினம் உங்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். காரணம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்தில் சனீஸ்வர பகவானோடு இணைந்திருக்கிறார். ஒரு சில கிரகங்கள் சேரக்கூடிய சேர்க்கை பொருத்தும் பலன்கள் இருக்கும். அதே போல சூரிய பகவான் புதன் பகவான் நல்ல காம்பினேஷன். ஆனால் சனீஸ்வர பகவானும் சந்திர பகவானும் விரயத்தில் இருக்கிறார்கள். அதிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவே இருக்கிறார். இதனால் மனநிலை என்பது சீரான போக்கில் இருக்காது, மேடு பள்ளமாகத்தான் இருக்கும். வண்டி ஓட்டினால் அதில் எப்படி நீங்கள் சமாளித்து செல்கிறீர்களோ அதே போலத்தான் இந்த நாளையும் நீங்கள் சமாளித்து செல்ல வேண்டும். அவசரப்படுவதோ வேகம் எடுப்பதோ கூடாது. விவேகமாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் சென்றால் நிச்சயம் உங்களுடைய லட்சியத்தை அடைய முடியும். கோரிக்கை நிறைவேறும்.
தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபட வேண்டிய நாள். மன அமைப்பு உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எதையும் சரிவர செய்ய இயலாது. வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலைகளை எண்ணி பார்த்து செய்யுங்கள். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் ஞாபக சக்தி, மறதி என்பது இருக்கும். நினைவு திறன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். படித்ததை திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். விளையாட்டு துறைகளில் இருப்பவர்கள், விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளில் பங்கெடுப்பவர்கள், விடுமுறை நாட்கள் என்பதால் சவாலான சில விஷயங்களை ஏற்கக்கூடிய சூழலில் நீங்கள் இருக்கக்கூடும். இந்த ஒரு நிலையில் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்து பிறகு உங்களுக்கான வேலைகளை கவனித்தால் ஓரளவிற்கு பலன் கிடைக்கும். அதிகமாக தண்ணீர் குடியுங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். அஷ்டமி தேதி வளர்பிறை அஷ்டமியில் யார் ஒருவர் மிக ஸ்ரத்தையோடு ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு சகல காரியங்கள் சித்தியாக்கும். செல்வ சேர்க்கை உண்டாக்கும். செல்வ சேமிப்பு அதிகரிக்கும். தனமழை பொழிவாளாம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. ஆக தன ஆகர்ஷண லட்சுமியை, தன ஆகர்ஷண ஸ்ரீ கால பைரவ பெருமானை வழிபடுபவர்களுக்கு சர்வமும் மங்களமாக இருக்கும். சுப காரியங்கள் கைகூடி வரும். மிக மிக நன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு பொருளாதார வசதி வாய்ப்புகள் பெருகும். ஆக இந்த தினம் அஷ்டமி திதியாக இருப்பதால் 4:30 முதல் 6 மணி வரையிலான துர்க்கை அம்மனுக்கான ராகுகால பூஜையை செய்து பாருங்கள். கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். ராகுகால நேரத்தில் கோவிலுக்கு சென்று வழிபடுவதுதான் சிறந்தது. வீட்டில் நீங்கள் எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் அந்த சாநித்தியம் நிறைந்த அந்த கோவில்களில் கருவறைக்குள் சென்று வழிபடும் பொழுது ஒரு மனதாக ஒரு நிமிடமாவது அம்பிகையை மனதார நினைத்து மனமுருகி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அம்பிகை உங்களுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மனம் நிம்மதியாக இருக்குமாக இவ்வளவு விஷயங்கள் இந்த தினத்தில் அடங்கி இருக்கிறது. தவறாமல் வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். புதிய முதலீடுகள் செய்கிறீர்கள் என்றால் சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். புதுவிதமான எண்ணங்கள் இருக்கும். எதிர்ப்புகள் சற்று விலகும் நாள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த இடர்பாடுகளும் ஏற்படாதபடி இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பது நல்லது. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகாஸ் சத்தியம் சத்தியம் வதாமியகம் என்று வழிபட்டால் நிச்சயம் ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் கிடைக்கும். அஷ்டமி திதி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு வேண்டிய உகந்த நாள். ஒரு பிடி அவல் கொண்டு பெருமாளுக்கு நீங்கள் நைவேத்தியம் செய்து அவற்றை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எப்படி குசேலனுடைய அவிலை ஒரு கைப்பிடி எடுத்து சிறிதளவு வாயில் சாப்பிட்டாரோ அதே போல உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி குபேர சம்பத்து பெறுவதற்கான நாள். மறவாதீர்கள் மீனராசி அன்பர்களை. இந்த நாள் வழிபட வழிபட உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பிரத்யேகமாக குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. இந்த குரு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது இந்த நாளில் ஏற்படக்கூடிய சில தாக்கங்கள் தீரும். நவ கிரகங்களினால் ஏற்படும் கோளாறுகள் அகலும். பொதுவாக பார்க்கும் பொழுது ராசிப்படி மந்தங்கள் இருக்கும். எதையும் பிறகு செய்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். வேலைகள் தள்ளிக்கொண்டே போகும். இனம் புரியாத சில குழப்பங்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வழிபடுங்கள். சனீஸ்வர பகவானோடு தான் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்.
ஆக இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, ஞாயிற்றுக்கிழமையில் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்தால் சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. தெரிந்தது ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய எனும் இந்த மந்திரத்தை, ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே சகல சம்பத்துகள் கிடைக்கும். கோளறு பதிகத்தையும் பாராயணம் செய்யலாம். இருந்தாலும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக சிந்தித்து செய்யுங்கள், விவேகத்தை கடைபிடியுங்கள். அதுதான் இந்த நாள் நல்லது. புது விஷயங்களை கையாள வேண்டாம். பொறுத்தார் புவி ஆழ்வார் என்பது உங்களுக்கு பொருந்தும். இந்த நாள் மனநிலையில் சீரான போக்கு அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருப்தி நிறைந்த, ஆத்ம சக்தி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் நபர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.